அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடற்கூறாய்வு தொடங்கியிருக்கிறது. புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடற்கூறாய்வு தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமியின் உடற்கூறாய்வு நடைபெறுகிறது. புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடற்கூறாய்வு தொடங்கியிருக்கிறது. புதுச்சேரியின் ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமியின் உடற்கூறாய்வு நடைபெறுகிறது. அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் கொல்லப்பட்ட சிறுமியின் உடற்கூறாய்வு ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் தூக்கி வீசியப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த உடலை போலீசார் நேற்று மதியம் கைப்பற்றி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு சரியான முறையில் உடற்கூறாய்வு செய்ய முடியாத அப்படின்ற காரணத்தின் காரணமாகவும், மேலும் அந்த உடலானது அதிக சரியான முறையில் உடற்கூறாய்வு செய்வதற்கான வழிமுறைகள் இல்லையின் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த ஜிப்மர் மருத்துவமனையில் அந்த சிறுமியின் உடற்கூறாய்வானது துவங்கியுள்ளது. அந்த சிறுமி எதற்காக கொலை செய்யப்பட்டார், பாலியல் துன்புறுத்தல் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா, இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா, அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் உட்பட பல்வேறு கேள்விக்கு இந்த உடற்கூறாய்வு மூலமாகவே இந்த பதில் கிடைக்கும். மேலும் போராட்ட காலமாக வெடித்து வரும் நிலையில இது எதற்காக கொலை செய்யப்பட்டது, எப்படி கொலை செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு எல்லாமே இந்த உடற்கூறாய்வு மூலமாக தெரிவிக்கப்படும். இந்த உடற்கூறாய்வானது தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் துவங்கியுள்ளது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த உடற்கூறாய்வானது நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் அந்த சிறுமியின் உடலானது அதிகமாக அழிவு உள்ள நிலையில் இருப்பதன் காரணமாக அதனை பொறுமையாக தான் இந்த உடற்கூறாய்வு செய்ய முடியும் என்றும், இது எந்த அளவுக்கு எது மாதிரியான கொலை செய்யப்பட்டிருக்கிறது, அவர் கழுத்தை நெரித்துக் கொல்லப்பட்டாரா, இல்ல கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டாரா, வேற ஏதேனும் பாலியல் சீண்டல் உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த உடற்கூறாய்வானது ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவர்கள். இது முடிந்த பிறகுதான் இந்த முழுமையான தகவல் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.